நாம ஆட்டி வைத்த மிளகு சாந்துங்க. இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயங்க, 2 லெக் பீஸ் அப்பா வெட்டிட்டு வந்துட்டாருங்க. ஜம்முன்னு இருக்குதுங்க லெக் பீஸ். மாமா வந்துருச்சா, பயங்கரமா பண்ணிட்டு இருக்குது. குழம்பு குடிக்கலாம். சூப்பரா இருக்குங்க. அது சூப்பரா இருக்குங்க. மக்கள்ஸ் ஜம்முன்னு கறி நல்லா வறுத்தாச்சுங்க. தேங்காய் எல்லாம் போட்டு லெக் பீஸு. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள் சின்ரோவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழை நினைத்த உண்மையே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வறுவல் தான் செய்ய போகிறோம். பக்கத்து தோட்டத்துக்காரங்க நாட்டுக்கோழி ஒன்று வித்தாருங்க. அது நம்ம வாங்கியிருக்கணும். அது 1 கிலோ வருதா 1.5 கிலோ வருதான்னு தெரியல. அப்போ வந்து இப்போ தான் கோழி கடைக்கு சுத்தமான எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் ஜம்முன்னு ரெடி பண்ணலாங்க. அது வந்து வெடைக்கோழிங்க, நாட்டுக்கோழி, கொழுப்பு கோழி, முட்டை கோழி. வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க, எண்ணெயாக இருக்கும். அது கொழுப்பு கோழிங்கிறனால வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குங்க. பக்காவாக இன்றைக்கி நம்ம சமையல் பண்ணலாங்களா? வாங்க மக்களே, பக்காவாக சமையல் பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. மக்கள்ஸ் இடையில வந்து குச்சிக்காட்டுக்கு தண்ணி கட்ட போயிட்டுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சாந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆமாங்க, ஆட்டி வைத்த மிளகு சாந்தில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க மக்களே, போய் பார்ப்போம். மக்கள்ஸ் இதுதாங்க நாம் ஆட்டி வைத்த மிளகு சாந்துங்க. இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயங்க, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், நாங்களே சொந்தமாக ரெடி பண்ணினா கறி மசாலா தூளுங்க, கறி மசாலா பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அப்புறம் பட்டை, சீரகம், சோம்பு அனைத்தும் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற, அதாவது தேங்காய் அனைத்தும் போட்டு ரெடி பண்ணின ஆட்டி வைத்த மிளகு சாந்துங்க. நம்ம தாய் குழந்தை ரெடி பண்ணாங்க. ஜம்முன்னு நாம் போய் அழகாக சமைக்கலாங்களா? நாட்டுக்கோழி வறுவலை ரெடி பண்ணலாங்களா? வாங்க மக்களே. கொழுப்பு கோழி, முட்டை கோழி, நாட்டுக்கோழிங்க, அழகாக இருக்கும். ஜம்முன்னு போய் ரெடி பண்ணலாம். மக்கள்ஸ் நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருளை பார்க்கலாங்களா? வாங்க மக்களே. நாட்டுக்கோழி வறுவல் செய்வதற்கு தேவையான பொருள், முதலில் நாட்டுக்கோழி 1 கிலோங்க, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கல்லுப்பு, கொத்தமல்லி தழை, காஞ்ச மிளகாய், அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வைத்த சின்ன வெங்காயங்க, கறிவேப்பிலை தழை. மக்கள் மன்னிக்கவும், அதாவது 900 கிராம் தாங்க. 1 கிலோவுக்கு 100 கிராம் இல்லைங்க, 900 கிராம். அடுப்பு பற்ற வச்சாச்சு மக்கள், சட்டியை தூக்கி உட்கார வச்சாச்சு. எண்ணெய் அதாவது கடலெண்ணெய் ஊற்றியாச்சுங்க சட்டிக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை தழை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வைத்த 4 மிளகாய்ங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணி வைத்த நாட்டுக்கோழியே உள்ளே இறக்கியாச்சுங்க. டக்கு டக்குன்னு வேக வேகமாக சமையல் நடக்குது. இங்க 2 லெக் பீஸ் அப்பா வெட்டிட்டு வந்துட்டாருங்க. ஜம்முன்னு இருக்குதுங்க. லெக் பீஸ் தெரியுதுங்களா? ஓகே மகளே. தேவையான அளவு கல்லுப்புங்க. ஆட்டி வைத்த மிளகு சாந்து இப்போ கறிக்குள்ளே ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட்டி வைத்த மிளகு சாந்தை ஊற்றியாச்சுங்க. இப்போ ஒரு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் கொதிச்சதுன்னா போதுங்க. நாட்டுக்கோழி வறுவல் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் குழம்பு குடிக்கலாங்க. அவ்வளோதான் மக்கள்ஸ், தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துச்சுன்னா மிளகு சாந்து நல்லா கொதிச்சு வந்துருங்க. நாட்டுக்கோழி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சுக்கும். அவ்வளோதான் மக்கள்ஸ், மேலே தட்டத்தை வச்சு மூடி வச்சாச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிச்சிச்சுன்னா ஜம்முன்னு நம்மளுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க.
தேங்காய் சாப்பிடலாம். அடிக்கடிக்க இந்த மாதிரி தேங்காய் சாப்பிட்டோம்னா வைங்களேன், அல்சர் வராது, குடல் புண்ணு வராதுங்க. ரொம்ப நல்லது. தேங்காய் அதிகமாக சாப்பிடுங்க பச்சையா. மாமா வந்துருச்சா, பயங்கரமா பண்ணிட்டு இருக்குது. பிடிச்சிக்கோங்க மாமனை. பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு வாங்க, உள்ள வாங்க. அதுக்கு உடம்பு சரியில்லை. A few moments later. மக்கள்ஸ், ஜம் ஜம்னு குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. நாட்டுக்கோழி குழம்பு குடிக்கலாங்களா? வாங்க குடிச்சு பார்ப்போம். மக்கள்ஸ், நாட்டுக்கோழி குழம்ப குடிச்சு பார்க்கலாங்க. அதாவது தொட்டி வந்து ஓட்டையாகிடுச்சுங்க. நம்ம வந்து தேங்காய் திருவுனப்ப அதை அருவாள் வச்சு இப்படி இழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடஞ்சி போச்சுங்க தொட்டி. இல்லைன்னா தொட்டியில் குடிச்சிக்கலாம். வாங்க மக்கள்ஸ், குழம்பு குடிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அதாவது நாட்டுக்கோழி குழம்புங்க, முட்டை குழம்பு. உடம்பு ரொம்ப நல்லது, சளிக்கு நல்லது. 15 minutes later. மக்கள்ஸ், கறி வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கொழுப்பு கோழிங்க, முட்டை வைத்த கோழிங்க. அது நாட்டுக்கோழி, முட்டை வச்ச கோழி. முட்டை வைக்கவே நாங்கள் வந்து அடிச்சாச்சுங்க கோழியை. அதுக்கப்புறம் கொழுப்பு கோழி சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி. சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் மக்கள்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. அதேமாதிரி கறி வந்துருச்சு. இப்போ குழம்புலேருந்து கறியை பிரித்து எடுத்து தனியாக வணக்க போகிறேங்க. அந்த வேலை தான் இப்போ நடக்குது. ஓகே மக்கள்ஸ், குழம்பு வைத்த குண்டாவிலேயே கறி வணக்கிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க முதலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வைத்த சின்ன வெங்காயம், கறிப்பிலை தலை, அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. எண்ணெய் ஊற்றி உள்ளே கடுகு போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் அங்கே இருக்குங்க, உப்பு மற்ற எல்லாமே இருக்குங்க. நறுக்கி வைத்த காஞ்ச மிளகாய் எல்லாம் இருக்குது. நல்லா வறுத்த கறியும், நாட்டுக்கோழி கறி இருக்குங்க, வறுத்த கறி. நறுக்கி வைத்த சின்ன வெங்காயம், 4 மிளகாய் உள்ளா போட்டாச்சுங்க. தாய்க்குள்ளே ஜம்முன்னு வணக்குறாங்க. ஓகே, கறிவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை அனைத்தும் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் தேங்காய்ங்க, திருவி வைத்த தேங்காய், நன்றாக தண்ணியில் கழுவிய கொத்தமல்லி தலை, மக்கள்ஸ் அவ்வளோதாங்க. வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிட்லாம். ஓகே மக்களே. மக்கள்ஸ், ஜம்முன்னு கறி நல்லா வறுத்தாச்சுங்க. தேங்காயெல்லாம் போட்டு மசாலா சாந்து போட்டு, மசாலா சாந்தும் தேங்காயும் போட்டு நான் வீடியோ எடுக்கலிங்க. ஏன்னா கறி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்து ஓகே ஆயிடுச்சுன்னா வறுகறியும் ரெடிங்க. ஒரு பீஸ் தான் இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம். இருக்குது
அப்படி பிச்சுட்டு வருதுங்க. சாப்பிட்டு பார்ப்போம். மக்கள்ஸ், வட்டலுக்கு மேல ஜம்முன்னு இலையை கட் பண்ணி வச்சாச்சுங்க. இன்னைக்கு இலையில தான் நாட்டுக்கோழி வறுவலை சாப்பிட போறோம். மக்கள்ஸ், ஜம்முன்னு பாருங்க, லெக் பீஸு, லெக் பீஸ், நாட்டுக்கோழி லெக் பீஸுங்க. அதாவது முட்டை கோழி, கொழுப்பு கோழிங்க, வேற லெவல். அப்புறம் சிக்கன் பீஸுங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு, தண்ணி குழம்பு, ஒரு முட்டை சாப்பிட்லாம். மக்கள்ஸ், எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. லெக் பீஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதா, சாப்பாடா, முட்டையான்னு தெரியல. ஃபஸ்ட்டு சாப்பாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். சூப்பராக இருக்குங்க. தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, இது ரசம் வச்சு சொல்லிக்கலாம். நாட்டுக்கோழி ரசம் சூப்பருங்க. சாப்பாடு, முட்டை, அதுக்கப்புறம் கறிங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு அடி அடிப்போம். சாப்பாடு, முட்டை, சிக்கன், அதாவது சிக்கன் பீஸுங்க, நாட்டுக்கோழி சதையோடு அடிப்போம். ஜம் ஜம் சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழி தான், அதுவும் முட்டை வச்ச கோழிங்க. அதெல்லாம் கொழுப்போட சூப்பராக வேறு லெவலுங்க. அடுத்தது மக்கள்ஸ், இந்த லெக் பீஸ் வந்து எனக்கும் இந்துக்கும் ஆளுக்கு பாதி. அதாவது நாங்கள் அப்பா வந்து 2 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தார். ஏன்னா அப்புறம் இந்தோட இங்கே அண்ணன் வந்தார், அதாவது என்னுடைய மச்சான் வந்தாப்பிள்ளைங்க, அவருக்கு கொடுத்துட்டோம். அதனால இந்த லெக் பீஸை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். நான் பாதி, இந்து பாதி. ஓகே, வந்து நான் சாப்பிட்டு அப்புறம் வச்சிட்றேன். ஓகே, இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வச்சிட்றேன். ஓகே, ஓகேங்க. சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே மக்கள்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. வேறு லெவல் இருக்குங்க. அதாவது மாமானா எனக்கு வந்து மச்சான் ஆகுதுங்க. என்னுடைய வீட்டுக்கார அம்மாவுக்கு அண்ணங்க, எனக்கு மச்சான் ஆகுது. அவர் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது. மக்கள்ஸ், நான் பாருங்க, பாப்பாவுக்கு 200 ரூபாய்க்கு அவங்க மாமா எடுத்துகிட்டு வந்தது. சூப்பராக இருக்குங்களா? கிளாத்து சூப்பராக இருக்குதுங்க. மொத்தம் 3 ட்ரெஸ்ஸுங்க. பாப்பாவுக்கு சூப்பராக இருக்குது. புதுசாக ஒரு ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிளாத்து வேறு லெவல் இருக்குது. 200 ரூபாய்க்கு பரவாயில்லைங்க. 3 ட்ரெஸ்ஸு 600 ரூபா. சூப்பராக இருக்குது. டைம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் தான் அமையுதுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
நாட்டுக்கோழி வறுவல் வேறு லெவலில் செஞ்சேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிற கோழிங்க, முட்டைக்கோழி, நாட்டுக்கோழி, கொழுப்பு கோழி சூப்பராக இருந்துச்சுங்க. குழம்பு வேறு லெவலு, லெக் பீஸ் வேறு போட்டிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. முட்டை கட்டையெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டுங்க. மக்கள்ஸ் லைக் பண்ணிக்கங்க. புதுசாக வந்துருக்கீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைபர் கூட பண்ண வேண்டாம் மக்களே, ஒரு ஷேராவது போட்டு போங்க, ஒரு லைக்காவது போட்டு போங்க. லைக் பண்ணுங்க, அப்புறம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேலே நல்லா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுவீங்க, ஓகேவா? சரி மக்கள், அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாங்களா? ஓகே, பாய்ங்க.